திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. சித்திரை தேர் திருவிழா உற்சவம் 11 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வெள்ளி பல்லக்கில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபம் வந்தடைந்தார். பின்னர் கொடிமரத்திற்கு பூஜை செய்து கொடியேற்றப்பட்டது. கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான 6ஆம் நாளில் யானை வாகனத்தில் எழுந்தருளி பார்த்தசாரதி பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து ஊர்வலம் சென்றார். பின்னர் பக்தர்கள் நமோ நாராயணா என்று கோஷங்களை எழுப்பியும் தீபாராதனை காண்பித்தும் தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 300 ஆண்டுகளாக நடைபெறும் 10 டன் எடை கொண்ட தேர் தூக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வீரபாண்டி கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழாவானது கடந்த 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 14 நாட்களாக தர்மராஜா திரௌபதி அம்மன் திருவீதி உலா நடந்து முடிந்ததைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேர் தூக்கும் திருவிழா நடைபெற்றது. சுமார் 31 அடி உயரம் 10 டன் எடை கொண்ட தேரினை 400 பக்தர்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புகழ்பெற்ற பூமாயி அம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூத்தட்டு முளைப்பாரி சுமந்து காணிக்கை செலுத்தினர். பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களால் பூமாயி அம்மனுக்கு மலர் முழுக்கு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை மாத பிரம்மோற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.